நாலேட்ஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து உள்ள வரும்போது மெட்டாக்ஸ் வந்து நீங்க டீச் பண்ணீங்க. டீச் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிளாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்ததுனால, சரி ஓகே நம்ம பே பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. வந்ததுக்கப்புறம் அ நீங்க எடுத்த கிளாஸ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கிளாஸுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுனால, எனக்கு டெய்லி அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப, டெய்லி பிராக்டிஸ் கிளாஸ் எடுத்து வீடியோஸ பார்க்கலனாலும், எனக்கு கிளையண்ட் மூலமா அத எனக்கு வந்து நான் எடுத்தேன். விஎம்பி ப்ரொஃபைலா இருந்தாலும், மெட்டா ஹேட்டா இருந்தாலும், கூகுள் ஆட்ஸ் மட்டும் நான் எடுக்கல. அ ஸோ இந்த மாரி எ பேக்லிங்கா இருந்தாலும் நான் வந்து லைவா வந்து கிளையண்ட் கிட்ட கிளையண்ட்ட ஃபோன் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி, இந்த மாரி நான் ஒவ்வொரு ஒர்க் எடுக்கிறதுக்கு எனக்கு உண்டான ஒரு அப்ரோச் வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு தைரியம் குடுத்தாங்க. நீங்க குடுக்குற கிளாஸ் தான் நீங்க குடுக்குற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் ஓகே நம்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்ததுனால, அது நான் வந்து கிளையண்ட் எடுக்க முடிஞ்சது. அவங்கள்ட்ட பேசவும் முடிஞ்சது. இப்ப நீங்க ஒவ்வொரு இன் அ ஒவ்வொரு டைம் வந்து சொல்லும்போது எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது எனக்கு அந்த தைரியம் வந்ததுனால தான் கிளையண்ட் கிட்ட பேசி எடுத்து, அ நான் விஎம்பிலாம் ரன் பண்ணேன். அவங்களுக்குன்ட்டு 6 மந்த் பீரியட் வரைக்கும் எடுத்து நான் பண்ணேன். விஎம்பி நான் முன்னாடி கிளாஸ் இருந்தது முன்னாடி யமுனா மேம் கிளாஸ் வச்சிருந்தத வச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஜிஎம்பி. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ண பேக்லிங்க் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் கிளையண்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெட்டாட்ஸ் ரன் பண்ணேன். ஸோ எனக்கு அதில வேல்யூபிளா இருந்துச்சு. எனக்கு மெட்டாட்ஸ்லலாம் எனக்கு கிளையண்ட்ஸ்க்கு வந்து என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ்க்கும், காமர்ஸ்க்கும் ஷாப்பிஃபை கனெக்ட் பண்ணி, பிக்சல் கனெக்ட் பண்ணிலாம் பண்ணேன். எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா பெட்டரா இருந்தது. ஸோ ம். வெரி இதுக்கப்புறமும் குட்ப்பா. இப்போ உங்களோட நம்ம கனெக்ட் கிளாஸ்க்கு அப்புறம் பண்ணிட்டு தான் அந்த கிளைண்ட்ஸ் எடுத்து பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடியே ஆமா சார், ஆமா ம். சார், ஆமா சார். நம்ம கிளாஸ்க்கு எல்லாம் அப்புறம் உங்க தான் ஒரு கிளாஸ்க்கு அப்புறம். கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் கிளைண்ட்லாம் கான்ஃபிடென்ட் எடுத்து வந்து ஒர்க் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் கிளையன்ட்ட நிறைய நான் கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுற பிளானில் இருக்கிறீங்க. ஆமா சார். ம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எனக்கு டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை சார். கண்டிப்பாக கண்டிப்பாப்பா. ஆல் த பெஸ்ட்ப்பா. ஷூர். நிறைய கிளைண்ட்ஸ் தேங்க் எடுத்து யூ நல்லா சார். ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஷூர் கெரியருக்கும் சார். என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொன்னு சார் ம். என்னோட ஃபாரின் கிளையண்ட்ஸ் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு கண்டிப்பாப்பா. யோசிச்சேன். ம். கண்டிப்பாக நான் ஷூர், சப்போர்ட் ஷூர். பண்ணி தரேன். ம். ஓகே ஆல் த சார். பெஸ்ட்ப்பா. தங்கத்தா அவரையும் ஓகே. உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விளம்பரம் பார்த்து தான் நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். அதுல ஓகே மெட்டா ஓகே. ஆட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா ரொம்ப நாள கனவு எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும். பட் எனக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இங்க ஜாஸ்தின்றதுனால சென்னையில என்னால பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பட் எனக்கு இந்த ஃபீஸ் வந்து என்னால ப்ரொவைட் பண்ண முடியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்றதுனால நான் இந்த கோர்ஸ் வந்து நான் கன்டினியூ பண்ணேன். ஆக்சுவலா என்னோட சுச்சுவேஷன் வந்து கேட்டாண்டி வால் மாதிரி தான் இருந்தது. என்னால ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தேன். பட் உங்களோட அந்த கோர்ஸ் இல்லைன்னா என்னால வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாதுன்னு தான் என்னால சொல்ல முடியும். ஆக்சுவலா பேக்லிங்க்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு இந்த ஃபீல்டே வந்து ஜீரோ தான் எனக்கு நாலேஜ். பட் ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து என்ன அடாப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லிக் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி தான் நான் ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கேன். பேக்லிங்க் வந்து நீங்க கொடுத்த அந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்ல நான் செலக்ட் ஆயிருக்கேன். இன்னும் எனக்கு மெட்டா ஆட்ஸும் ஜிஎம்பியும் பண்ணணும் எடுத்து பண்ணணுன்ற ஆசை இருக்கு. நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் சார். இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஓகே எல்லா ஆல் த பெஸ்ட் மேம். ம். ஓகேங்க இப்போ சார். நம்ம தேங்க்ஸ் சார். இன்டர்ன்ஷிப்பே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை ஆமாங்க யூட்டிலைஸ் சார். பண்ணிக்கோங்க ப்ராக்டிக்ஸு. ஸோ ஃப்யூச்சர் சரிங்க கோல் என்ன சார். வச்சுருக்கீங்க? இப்போ ஜாப் போகிற எனக்கு மாதிரியா, ஃப்ரீலான்சிங் பண்ணுற மாதிரியா? இல்லைங்க சார். ஃப்ரீலான்சிங் தான் பண்ணணும். நான் லீட்ஸ் எடுத்து இப்ப நிறையா மெட்டா ஆட்ஸும் ஜிஎம்பிலாம் ரெகுலரா பண்ணணுன்ற ஒரு எய்ம் இருக்குது எனக்கு. ஓகே ஓகே வெரி குட். அஹ் ஸோ பண்ணணுன்ற ஆசை ஓவராலாக எனக்கு. மெட்டாட்ஸ் லோக்கல் இஷ்யூ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆமாங்க சார். உங்களுக்கு என்னால பண்ணுறதுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம். பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் சார். பட் ஓகே இந்த ஓகே. அளவுக்கு நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பட் எல்லா பிரேஸ் எல்லாமே உங்களை தான் சார் சாரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்றது உங்களுக்கு புரியாது. பட் வேலைக்கும் போயிட்டு என்னால இந்த அளவுக்கு முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். பட் எப்படியோ நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்றதே எனக்கு ஒரு ஆம், நல்ல ஒரு விஷயமா நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு தான் நான் ம். தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் மேக்ஸிமம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க.
அதுவுமே ஆமா, ஆமா கொஞ்சம் சார். ஃபியூ டேஸ் தான் ஆகுது. ஏதாவது 1 ஆர் 2 டேஸ் எமர்ஜென்சி தான் லீவ் எனக்கு போட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஆ. கொஞ்சம் கன்டினியூவா என்னால அப்சர்வ் பண்ண முடியல. எல்லாமே வீடியோஸ் கொஞ்சம் நான் பார்க்கணும். நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறீங்களோ, அத அப்படியே தான் நான் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. சூப்பர், எனக்கு சூப்பர் மேம். ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேம். யூர் மோஸ்ட் ஓகே வெல்கம் மேம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க சார். கற்றுக்கிட்ட இதை கண்டிப்பாங்க வந்து சார். ரெகுலர் ப்ராக்டிஸ்லேயே இருங்க. நிறைய பேர் கற்றுக்குறாங்க, அதை அப்படியே விட்டுறாங்க கற்றுக்கிட்டு. ஓகே ஸோ நம்ம சார். கற்றுக்கிற விஷயத்தை அது ஃப்ரீலான்சிங்காவோ, ஜாபுக்காவோ, இல்லை நம்ம பிஸ்னஸ்க்காவோ இதுக்கோ ஒன்று யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். எனக்கு ஃபியூச்சர்லயும் எனக்கு சப்போர்ட் வேணும் சார். நான் ஒன்னொன்னா பண்ணணுன்ற ஒரு ஐடியால தான் சார் இருக்கேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நிறைய ஒர்க் ஃப்ரம் ஓகே. ஜாபும் நிறைய அப்டேட் பண்ணுறோம் பிளேஸ்மெண்ட் குரூப்பில். சரிங்க சார். அதிலே ஓகே. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏதாவது ஜாப் இருந்தாலும் என்னோட ஓகே. ரெஃபரன்ஸில் கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். வெங்கட சுப்ரமணியன் சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். சாவித்திரி மேம். சரி, அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு சார். வாய்ஸ் ஏதாவது ப்ராப்ளமா மைக்கில்? இல்லை சார், இல்லை சார். உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். அதாவது என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஒட்ட வைக்க அந்த மாதிரி ஃபீல்டு தான் நான் இருக்கேன். இந்த ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் லைஃப் வாழணும் அப்படின்றப்போ எனக்கு ஒரு ஆசை. அப்போ என்ன இது சூஸ் பண்ணணும்னு பார்க்குறப்ப தான் இது நம்ம பர்சன் டெக்னாலஜி மூலமா ஒரு இது வந்துச்சு. அப்போ இதில் சேர்ந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை, இது என்ன ஏது எப்படி பண்ணணும் என்னங்கிறது தெரியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கன்னா கமிஷன் ஒர்க்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபர் எடுக்கிறாங்க. எடுத்து இன்னொரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து அவர் மூலியமா ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. நம்மளே ஓனா பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அது நமக்கு டிசைன் நல்லா ஓரளவு எனக்கு தெரியும், ஹேண்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரிலாம் தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்து அதை தாண்டி என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. அப்போ நீங்க எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தீங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஜனவரி 1 உங்ககிட்ட பேசும்போது ஒரு தயக்கத்தெல்லாம் பேசினேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் எந்த மனையில பேசினேன் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு வந்து எனக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை, ஒண்ணுமே சுத்தமா இல்லை. இது அப்போ ஸ்டார்ட் பண்ண புதுசு ரொம்ப டல்லாக இருந்துச்சு. என்ன சூழ்நிலை இருக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ தான் உங்கள் இது வந்துச்சு. சரி, இல்லை சேர்ந்து நம்ம எப்படியாவது ஃபீல்டை கொஞ்சம் டெவலப் ஆகும், நம்மளும் ஒரு 4-5 இது பண்ணுவோம். ஒரு 2-3 பேர் நம்மகிட்ட கேட்டாங்க, டீல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா கேட்டாங்க. நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்மளே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்போம். டிசைனிங் செக்டாரில் இருக்கிறனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய என்கொயரிஸ் வருது உங்களுக்கு. ஆமாங்க சார், நிறைய பேர் கேட்குறாங்க, 1-2 பேர் கேட்குறாங்க நம்ம கிட்டையும். ஓகே, ரொம்ப சொல்லலாம் கேட்காங்க. நமக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லவும் நமக்கு மனசும் வரல. ரெண்டாவது நம்ம இன்கமும் கொஞ்சம் இதில் வந்து இந்த ஃபீல்டை பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, போட்டிகள் அதிகம். அப்போ இதை படித்தா கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் சம்பாதிக்கலாம், நம்மளும் நல்ல முறையில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இன்னொன்று என்ன, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க சார். மற்றவனுக்கு கேட்குது அவரோட வாய்ஸு? இல்லை சார். ஓகே, வெயிட் பண்ணுவோம். வெங்கடேஸ்வரன் சார், உங்கள் சைட்லேருந்து வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, அவர் சரி ஃபிக்ஸ் ஆகட்டும். சாவித்திரி மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். குட் மார்னிங் சார். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆக்சுவலாக நான் யூடியூப் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். பார்ட் டைம் ஜாப்ஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்காக தேடிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக மெயினாக வந்து நான் விசாரித்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஜாஸ்தி. 20K மேலே தான் வந்து இது. ஸோ கேரியர் இப்படி வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் படித்ததுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கும்போது எனக்கு உங்கள் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாஸ் ஜாயின் இதோட நான் 2-3 கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க படித்தா படிக்கிறாங்க, படிக்கலன்னா இருக்காங்க அப்படின்னு இருக்கும். உங்கள் இதில் தான் டெஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறோமா பண்ணலையா ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்து ரொம்ப கைட் பண்ணீங்க சார். நான் இப்போ என் பிஸ்னஸ்க்கும் மெட்டா ஆட்ஸ் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, நான் வந்து இந்த ரெசின் கீச்சன்ஸ், அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் சார். அதை கஸ்டமைஸ் நேம் போட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. ஸ்டார்ட் அப் தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே மேம், ஓகே. நம்ம டேக்ஸ் போட்டு என்கரேஜ் வந்துட்டு இருக்குங்களா உங்கள் பிஸ்னஸ்க்கு? சார், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆக்சுவலாக நேற்று தான் நான் அது பார்த்து இது பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கிளாஸ்? ஆமாங்க சார். ஆக்சுவலாக நான் இது பண்ண ஆரம்பித்ததே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இப்போ தான் பார்த்து நேற்று தான் மாற்றவே செஞ்சுருக்கேன் சார். ஒரு அமௌண்ட். ஓகே மேம், சொல்லுங்கள் மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட் மேம்.
நல்லா பண்ணுங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக சார். ஃபைனல் ஒர்க் ஃப்ரம் டெஸ்ட்டும் ஹோம்க்கு தான் சார் ஏதாவது நான் இப்போ குரூப்பில் பிளேஸ்மெண்ட் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் பார்த்துட்டே ஹோம் தான் சார். சரிங்க சார். இப்போ நான் நிறைய கேட்குறாங்க, நான் அப்டேட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். சரிங்க சார். ஓகே ரொம்ப ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. வெங்கடேஸ்வரன் சார், உங்கள் லைன் சரியாயிருச்சா? சரியா சார். சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து என்ன மனநிலையில் அவங்ககிட்ட பேசணுன்றது எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஓகே ஓகே சார், அதான் தெரியும் எனக்கு. ரொம்ப எக்ஸைட் ப்ராஜெக்ட் குறைவாக இருந்துச்சா, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு உங்களோட ஃபீல்டுமே இப்போ. ஆமாங்க சார், கொஞ்சம் இப்பயுமே டெல்லு தான் சார். அதாவது என்னன்னா திடீர்னு எப்போ ஹைக் ஆகும் எப்போ இதாகும் சொல்ல முடியாது நமக்கு. சரி சரி. இப்போ ஓரளவுக்கு ஒர்க்கு வந்து முன்ன ஸ்டார்ட்டில் இல்லாதது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு? இன்னும் ஓரளவு பரவாயில்ல. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வேலை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 3 டேஸாக கொஞ்சம் டல்லாக இருக்கு. ஓகே. அப்போ என்னோட அப் அண்ட் டவுனாக இருக்கும். எனக்கு வந்து மந்த்லி பேசிஸில் எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து நம்ப முடியாது, நம்ம தொழில் வந்து திடீர்னு வராது. அப்புறம் என்ன ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு இது கூகுள் ஆட்ஸ் என்ன ஓன் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. எங்க பண்ண ஏது பண்ண எனக்கு தெரியல. ஓகே ஓகே. அவரு வந்து ஒரு சின்ன ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணி எனக்கு பண்ணாரு. அதெல்லாம் அவர் பண்ண ஒரு விஷயத்தினால எனக்கு தொழில் நல்லா டெவலப் ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமே எனக்கு அதுல இருந்து வந்துச்சு. ஓகே. கூகுள் ஆட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு உங்க ஃப்ரெண்ட்? பண்ணி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்து பண்ணி கொடுத்தாரு. அவர் என் கிட்டத்துல இல்ல, அவர் இப்ப சேலத்துலயோ எங்கேயோ வேலை பாக்குறாரு. அது எல்லாமே எனக்கு அவர் இதான் அது அகாட்வி டெக்னாலஜி சொல்லி அவர் பண்றாரு. ஓகே ஓகே. அதுக்கும் சப்போர்ட் நான் பண்ணுவேன். அவருக்கு எனக்கு அதனால எனக்கு வந்து இதை கத்துக்குங்க, நம்மளோட சேர்ந்து பண்ணலாம், ஏன்னா நீ கூட பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவர் பண்ண இது என்ன பாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பண்ண ஒரு சின்ன விஷயம், அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் எந்த ஆர்டருமே இல்லை. ஆனா அவர் பண்ண ஒரு விஷயத்தால எனக்கு 6 மாசத்துல எனக்கு கால் செஞ்சு. அப்பதான் இதோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சது. ரெண்டுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே அவர் மட்டுமே பண்றாருன்னா அவருக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது. ஆனா என்ன ஆர்டர் நல்லா எடுப்பாரு, இன்னொருத்தங்க கொடுத்து கன்சல்டன்ஸா ஒர்க் பண்றாரு அவரு. ஓகே. சோ அத நம்ம பண்ணனா நமக்கு எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே சார். இப்போ நம்ம இதுல கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இனிமேல் தான் பண்ணவே போறீங்களா? இல்லைங்க சார், 1-2 பண்ணிட்டு இருக்கேன். இனிமேதான் வெப்சைட் ஓபன் பண்ணி நம்ம இந்த பேக் லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக் லிங்க்கும் ரேங்க் மேத் தான் ரொம்ப பிடிச்சது. ஓகே ஓகே. எஸ்யூவில் வந்து முதல்ல பிடிச்சது சொல்லுங்கள் நீங்கள் தான். எல்லோரும் எஸ்யூ டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ரேங்க் மேத் பேக்லிங்லாம் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆச்சரியம். உண்மையிலே அது ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப எனக்கு பிடிக்கும் அது. அதாவது நீங்கள் சொல்கிற ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கிறீங்க. ஆமாம் சார், என்ன ரொம்ப அது பிடிக்கும். இன்னும் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு. அது ஒரு கேமிங் மாதிரி. அந்த எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? கரெக்டாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அது. ஓகே சார், வெரி குட் சார். அதனால இப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சார் கண்டிப்பாக. எனக்கு கண்டிப்பாக சார், ப்ராஜெக்டில் எடுங்க சார். உங்கள் பிஸ்னஸோட அடிஷ்னலாக இனிமேல் யார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டாலும் எடுத்து பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பாக உங்கள் கைடன்ஸ் எனக்கு வேணும் சார். கண்டிப்பாக சார். இன்னும் கூட நீங்கள் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. எங்களுக்கு அந்த இது நீங்கள் ரொம்ப இது பண்ணணும். எங்களுக்கு அது கொஞ்சம் எனக்கு அது சரியா புரியல, ஏன்னா நம்ம புதுசு இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆனால் நீங்கள் சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பாக சார், எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் சார். கற்றுக் கொடுத்த நாலேஜை வந்து எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆமாங்க சார், அது எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதான் சார், கொஞ்சம் இப்போ அதுக்குன்னு டயத்தை ஒதுக்கி, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் அதுக்குன்னு டயத்தை ஒதுக்கி கொஞ்சம் பண்ண போகிறேன் சார். இப்போ அது உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார், உங்களோட கெரியரும் சரி உங்களோட பிஸ்னஸும் நல்லா அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஸோ 4 பேர்த்துக்குமே என்னோடய ஆல் த பெஸ்ட். உங்களோட பேட்ச் வந்து என்னோட முடியுது. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்யூச்சரில் சந்தேகங்கள் இருக்குது, ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆடு போடுறீங்க, ஸோ எதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்கும் எடுத்து பண்ணுங்கள். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எதாவது வேணும்னாலும் பிளேஸ்மெண்ட் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த பிளேஸ்மெண்ட் குரூப்பில் அந்த அப்டேட்டை எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது பார்ட் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு எதாவது சப்போர்ட் வேணாலும் கண்டிப்பாக நம்ம டீம்கிட்டே சொல்கிறேன். இன்டர்ன்ஷிப் மட்டும் நம்ம செலக்டடாக தான் எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ அது வந்து நாளைக்கு ஏதாவது பெரிய அளவுக்கு அட்வான்ஸ் ப்ராஜெக்டில் ஏதாவது பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் அங்கே எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் அப்கமிங்கில் வரக்கூடிய எந்த கோர்சஸ் இருந்தாலுமே இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வந்து குரூப்பில் வந்து அதை வெரிஃபை பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு சின்ன சஜஷன் சார். சொல்லுங்கள் சார். ஏதாவது எங்களுக்கு கொடுக்கலாமா சார்? கொஞ்சம் அதாவது லைவ் ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா சார்? எதுங்க சார், ஆஃப்லைனில் சொல்கிறீங்களா? ஆமா சார், இப்ப கத்துக்கிட்டோம்ன்றது வந்து எங்களுக்கு வந்து இப்போனா ஒரு ஒர்க்கா பண்ணும்போது அந்த ஃபுல் டைம் நம்ம மூழ்குவோம். நீங்க சொன்னீங்கல்ல கத்துக்கிட்டோம் நிறைய விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்ற மாதிரி இல்லாம நீங்க இப்ப இதே மாதிரி உள்ள ஒரு ஆல்ஃபுட் வந்து நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒர்க் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஃபீஸ் கூட நீங்க சம்பளம் தான், நாங்க சேலரிக்கே எதிர்பார்க்கல. நாங்க லேர்னிங் நீங்க அதான் அதுக்கு பேர் இன்டர்ன்ஷிப்னு பேருங்க சார். அதுக்கு தான்
அதாவது ரியல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதான்னு கேட்குறீங்க, ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து நாங்கள் பண்ணுறோன்னு. ஆமாம் சார். பேக்லிங்கு அதெல்லாம் பிரச்சனை சார், எரர் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், ஆன் பேஜ் இஷ்யூ சரி பண்ணிக்கலாம். மெட்டாட்ஸ் தப்பாக போட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனாலும் கூகுள் ஆட்ஸ் க்ளோஸ் ஆனால் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எது இதெல்லாம் கொடுக்க முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதை செலக்டடாக தான் கொடுக்க முடியும் சார். நிறைய ஸ்டூடெண்ட் முடிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு டைமே வந்து ஒரு 30 பேராவது முடியும். ஒரு பேட்சுக்கு 5 பேர்னா கூட 5 பேட்ச் அப்படின்னா ஒரு 30 பேராவது ஒரு 2 months ஒன்ஸ் முடிக்கிறாங்க என்கிட்ட மட்டுமே. கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ஒரு 10-15 பேர் கூட 40 பேர் முடிக்கிறாங்க ஒரு 2 months ஒன்ஸு. ஸோ ஓவராலாக பார்த்தா அந்த 1.5 years 2 yearsல ஒரு 1000 பேராவது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 1000 பேர்த்துக்கு மேலே, வெறும் லைவ் பேட்ச் மட்டும் சொல்கிறேன். ஸோ வீடியோ பேட்ச் எடுத்தோன்னா அது 1000 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஸோ செலக்டடாக கொடுக்குறேங்க சார். அதுக்காக தான் எல்லா டேவும் கிளாஸ் வந்து எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி ஃபைனல் டெஸ்ட்டு சூப்பராக பண்ணி நல்ல அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம், ஒருத்தரோட ஆக்டிவிட்டிலேருந்து இது இல்லாமல் இன்டர்ன்ஷிப்க்கு டெஸ்ட்டு வச்சு அதில் செலக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பு கரெக்டு தான். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணுன்னா அவ்வளோ ப்ராஜெக்ட்டு நம்மகிட்ட இருக்கணும், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலக்டடாக பண்ண முடியும் சார். பட் எல்லாத்துக்கும் என்னால் பண்ண முடியுங்கிற கேரண்டி கொடுக்க முடியல. பட் வாய்ப்புகள் இருந்து நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகே. இப்போ ஓன் ப்ராஜெக்ட் இப்போ நாங்களே இப்போ சொந்தமாக இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கல அதான் நம்ம கைடன்ஸ் ப்ராஜெக்ட் கொடுப்போம்பா. அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணலாம் ஒரு ஓவராலாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரமாட்டோம். அந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி பண்ண போகிறேன் சார், ஒரு ரோட் மேப் கொடுங்க, கைடன்ஸ் கொடுங்கன்னா கொடுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறத சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம நீங்க கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம். அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இல்ல ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆகல அப்படிங்கல நாங்க உங்கள்ட்ட கேட்கலாம். கொஞ்சம் அதான் ஓவராலாக கைடன்ஸ் கொடுக்க முடியும். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தான் முழுக்க பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சார் இது சரியாகணும்னா நார்மலாக சொல்லணும்னா ஓகே. இப்போ நான் அதை ஆடிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து இதை செக் பண்ணுங்கள் சார் என்ன ப்ராப்ளம்னா அது பெரிய ஒர்க்காக இருக்கும். அதனால் கைடன்ஸோ இல்லை சின்ன சின்ன சந்தேகங்களை கேட்கலாம். பெரிய இதாக மட்டும் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் எனக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டு நீங்கள் எஸ்யூ எடுத்துருக்கீங்க, அந்த எஸ்யூ வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணி ரேங்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன காரணம் தெரிலன்னீங்கன்னா கேள்வி வந்து சிம்பிள் தான், ரேங்க் ஆகலை என்ன காரணம் தெரிலன்னு. ஆனால் அதுக்கான பதில் வந்து ரிசர்ச் பண்ணி பெருசாக ஆடிட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எடுத்து தான் பார்க்க முடியும். எந்த இடத்துல போய் ஃபால்ட் ஆகிருக்கு, டாக்ஸிக் லிங்க்ஸ் ஏதாவது ஜென்ரேட் ஆகிருக்கா, உள்ள டெக்னிக்கலாக என்ன எரர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு ஆடிட் பண்ணி தான் அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா சிம்பிள் ஆன்சர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி படிக்கணும் சார். ஆமாம் அதுதான் நான் அதான் சொல்கிறேன். இப்போ மெட்டாட்ஸ்லேருந்து ஒரு டவுட் வருது சார், என்னோட ஆடு ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார், நான் ஒரு 5 டைம் போட்டேன் அப்படின்னா அதை ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ். அதனால் சின்ன சின்ன இதுக்கு ஓகே. ரொம்ப இன்டெப்த்தாக பெரிய இதாக நீங்கள் டவுட் கேட்குறீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எனக்கு அதுக்கு டைம் லைன் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைம் வந்து சில பேர்லாம் ப்ராஜெக்டே எடுத்துகிட்டு வந்து இங்கே மெட்டாட்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வரிசையாக அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கைடன்ஸை வந்து ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. சார் என்ன கேட்டாலும் சொல்லி தருவார், என்ன பண்ணாலும் ஆன்சர் பண்ணுறாருன்ட்டு ப்ராஜெக்டே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஒரு கைடன்ஸ் இருக்கும், ஓவராலாக ஒரு சஜஷன் இருக்கும், சப்போர்ட் இருக்கும், ஒரு மென்டர்ஷிப் இருக்கும். மென்டர்ஷிப் வேறு, அந்த ப்ராஜெக்டே நம்ம பண்ணி கொடுக்குறது வேறு. அதனால் மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய எரர்ஸை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத மட்டும் சொல்ல முடியும், அதை நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற சப்போர்ட்டுக்கான என்னோடய பதில். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குங்களா? ஸோ உங்களோட பேட்ச் வந்து இன்னையோட முடியுது. ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம கரெக்டாக 45 days 50 days நியரில் கிளாஸை முடிச்சுக்கிறோம். உங்களோட இன்னும் வந்து போனஸ் கிளாஸ் வரல அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் இல்லாமல் உங்களோட கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அந்த போனஸ் கிளாஸில் இருக்குது. நிறைய பேர் போனஸ் கிளாஸை வாங்கி மட்டும் வச்சுருக்குறாங்க. அதிலே ஃப்ளிப்பால் வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, குவாரா மூலம் எப்படி பண்ணுறது, ரெடிட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஃப்ரீலான்ஸுக்கு எந்தெந்த வகையிலாம் ஆர்டர்ஸ் எடுக்கலாம், அப்புறம் வாட்ஸ்அப் சிஆர்எம் வந்து நார்மலாக வந்து என்னென்னலாம் இருக்குது மார்க்கெட்டில், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு சிஆர்எம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்னும் அப்கமிங் இதில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஏஐ கோர்ஸ் கூட இப்போ ஈவினிங் நைட்டு கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறேன், அதுவும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த நாலேஜ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு முன்னேறுங்க. என்னோடய சப்போர்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். எனி டைம் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணிவிட்டு அப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான க்ரெடிட்ஸை நான் அப்போ எடுத்துக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் டவுட்ஸு கைடன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இதோட முடிச்சுக்கலாம்.